ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பெரிய கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷன். இதுக்கு ஒரு பெரிய கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டு கத்திரிக்காயை 4 பக்கமும் கீறி விட்டுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால நம்ம இப்போ கத்திரிக்காயை சுடும்போது உள்ளாரையும் கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இப்போ பச்சை மிளகாயை நல்லா நடுவாக்கில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காயில் கீறின அந்த கேப்பில் இந்த பச்சை மிளகாயை நம்ம இப்போ நிரப்பிட போகிறோம். இந்த மாதிரி 3 பச்சை மிளகாயை ஒவ்வொரு கீறலுக்கு நடுவுலையும் நிரப்பிடுங்க. பச்சை மிளகாயை உள்ளே நிரப்புறதுனால பச்சை மிளகாவோட காரம் கத்திரிக்காயோட சுடும்போது ரெண்டும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி காரம் உங்களுக்கு கத்திரிக்காயிலேயே ஏறி இருக்கும். அப்போ உங்களுக்கு மசாலா செய்யும்போது அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயை அடுப்பில் நல்லா சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் அடுப்பில் நல்லா சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சுருங்கி அதெல்லாம் தானாகவே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா சுட்டு எடுக்கணும். கத்திரிக்காயை இந்த மாதிரி திருப்பி போட்டு போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வேக வேக தோல் தானாக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கத்திரிக்காய் நல்லா அந்த தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்றது. இப்போது இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ இது கத்திரிக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க தோலெல்லாம் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும். இப்படி உரிக்கும் போதே எல்லா தோலும் வந்துடும். இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃபுல்லாக உரித்து எடுத்துக்கோங்க தோலெல்லாம். இப்போது கத்திரிக்காய் தோலெல்லாம் ஃபுல்லாக உரித்து எடுத்தாச்சு. இப்போ உரித்து எடுத்ததுக்கப்புறம் நான் அந்த காம்பையும் வெட்டி எடுத்துட்டேன். இதுதான் உரித்ததுக்கப்புறம். இப்போ இந்த வெந்த கத்திரிக்காயை நல்லா மசிச்சுக்கோங்க. இப்படி மசிக்கும் போதே உங்களுக்கு பச்சை மிளகாவும் சேர்ந்து இதோடய நல்லா மசிஞ்சிரும். கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்து எல்லாம் பொரிய விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கணும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம்லாம் நல்லா வணங்குனதுக்கப்புறம், இது கூடவே நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சது சேர்த்துக்க போறோம். சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வணங்குனதுக்கப்புறம், நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அது கூடவே 1 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துனதுக்கப்புறம், இது நல்ல தொக்கு மாரி நல்லா திரண்டு வரும். இப்போ இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் வேக விடுங்க. தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம், நம்ம மசிச்சு வச்சிருக்க கத்திரிக்காயும் இது கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பதத்துக்கு சப்பாத்தி இல்ல தோசைக்கெல்லாம் வேணும்னா, இந்த பதத்தில நீங்க இறக்கிடலாம். கொஞ்சம் நேரம் வேக விட்டு. ஆனா, இப்போ நம்ம சாதத்துக்குன்றதுனால, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் நம்ம வேக விட போறோம். நம்ம மசிச்சு வச்சிருந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயி, நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் வேக விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம், கொத்தமல்லி தூவி குழம்ப இறக்கி வச்சுருங்க. உங்களுக்கு இதில கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னா, உங்களுக்கு ட்ரை மேங்கோ பவுடர் இருந்ததுன்னா, அது சும்மா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். அது போடலனாலுமே நல்லா தான் இருக்கும். அது போட்டிங்கன்னா, இன்னும் உங்களுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட இன்னும் நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாவே செஞ்சிடலாம். இது உங்களுக்கு சூடான சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.